ஷார்டெக்ஸ் தமிழ் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 19 ஜூன் இதுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இது எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இடையிலே முடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்த நிலவரம். ஸோ எது என்ன நடந்தாலும் சரி நமக்கான இன்ட்ராடே லெவல்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாமே அன்சர்டன். இன்னைக்கு 18ஆம் தேதி வந்து நல்லபடியாகவே முடிஞ்சிட்டு. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் தேர்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் கொடுத்த சார்ட்டு தான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 24,768 தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுல இருந்து 24,947 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து 24,750 வரைக்கும் லோ வந்திருக்காங்க. கடைசியில் 24,812 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த நிலவரம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பெருசா செட்டப் எடுத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா இதோட மூமெண்ட் வந்து அந்த மாதிரி தான், ஃபுல் கன்சாலிடேஷன் தான் இதுதான் நடந்துச்சு. ஸோ நம்ம அதை பார்த்தனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் டே கேண்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்ல இன்னைக்கு கொஞ்சம் கிரீன் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையும் போகல, ரொம்ப லோவும் போகல, அந்த இதுலேயே வச்சுட்டாங்க. மேக்சிமமான பாயிண்ட்ஸ் வந்து அது ரீச் ஆகலை. ஸோ கம்மி போயிட்டோம்னா நமக்கான ஈஸியான லெவல்ஸ் தெரியுங்கிறதுக்காக தான் நான் இதை கொடுத்துருந்தேன். இது நம்ம எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கு, நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம 15 நிமிஷத்துக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கான ப்ரெடிக்ஷன் இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கு போயிடலாம். கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய பிக் கேண்டில் ஒன்று போட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேண்டில் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே இந்த இடத்துல போய் வாங்கியிருப்பாங்க, இந்த இடத்துல போனோம்னா ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ட்ராப் தான். ஸோ இது எல்லாமே அந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் அவங்க ஒரு சின்ன மூவ்மெண்ட்களே தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இதுல வந்து ஏடிஎக்ஸ் நீங்க பார்த்தா தெரியும், எல்லாமே 15 14 இந்த ரேஞ்சிலே தான், 15 14 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துட்டு இருக்க வீடியோ, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு புஷ் பண்ணி இது வந்து எக்ஸாக்டா டைம் 12 மணிக்கு ஒரு பெரிய கேண்டில போட்டு மேலே போய் மத்தியானம் வந்து எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சி இந்த இடத்துல வாங்கினவங்க இங்கே ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ ஃபர்தராக மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி போயிட்டு எல்லாமே கன்சாலிடேஷன், கடைசி கன்சாலிடேஷன்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பையர் செல்லர்ஸுக்குள்ள டக்கப்பார் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு, அதான் உண்மை. ஸோ நடந்தாச்சு. இனி நம்ம வந்து நாளைக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்துருந்த சோன் பிரகாரம் இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். பிபினாச்சி ரேட் நான் நேற்று கொடுத்தது. ஸோ இங்கேருந்து டாப் 100 வரைக்கும் அங்கேருந்து கட் பண்ணி வந்துட்டு நேர இங்க கீழே வரைக்கும் லோ, அதுக்கு கீழே வரைக்கும் போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் மேலே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் இங்க இருந்து ஃபர்தரா ஜீரோ வந்து பை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இங்க கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சு நம்ம வந்து நாளைக்கான ப்ரெடிக்ஷனா பார்க்க போயிடலாம். மார்க்கெட்ல எல்லாமே அன்சர்டனிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கவனமா ட்ரேட் பண்ணிக்கிங்க. வாங்க நாளைக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே. மார்க்கெட் வந்து மூமெண்ட்ல ஸோ கவனமா இருந்து மார்க்கெட் எல்லாமே பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் கால்ஸ் கொடுக்கறது இல்லை, பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேப்பர் ட்ரேட் தான் அட்வைசபிள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க, சக்ஸஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சரினி படும்போது நீங்க எப்போ நல்ல ட்ரெயினப் ஆகி முடிச்ச பிறகு உங்க விருப்பம், அது அச்சீவ் என்ன நினைக்கிறதோ அதுபடி பண்ணிக்கிங்க. இப்போ நான் கொடுத்த எல்லாமே பர்பஸ் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நமக்கு இந்த சோன் உங்களுக்கு தெரியும், நேற்று ப்ரெடிக்ஷன்ல இந்த சோன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாகி வரக்கூடிய சோன், இது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வரக்கூடிய சோன். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். அன்சர்டனிட்டி தான். இங்கே பையர் சோன் அதிகமாக இருப்பாங்க, இங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்த பெட்வீன் கேப் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கவனமாக எடுத்து ட்ரேட் பண்ணிக்கிங்க, அதாவது ட்ரேட் பண்ணி பாருங்க. ஸோ இதோட கம்மி டைம் ஃப்ரேம்க்கு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிடலாம். நமக்கு வந்து 75 மினிட்ஸ் தான் நம்ம ஃபேவரைட்டு. ஸோ 75 மினிட்ஸ் போடலாம். ஸோ
ஸோ 75 மினிட்ஸ் மட்டும். ஸோ இங்கே நமக்கு கிளாரிட்டி ஈஸியாக கிடைக்கும் பாருங்க, ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த 75 மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட கம்மி டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்க நமக்கு அதுக்கான சார்ட்டை ட்ரா பண்ணோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஆனால் உங்களுக்கு வந்து அதிகமாக பாயிண்ட் கேப்சர் ஆகாது. அதிக பாயிண்ட் வந்து கேஷ்னா நான் வந்து 75 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிட்டு 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் வாங்க. இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் பெறலாம். நான் இப்போ 75 மினிட்ஸில் 2 ட்ரெண்ட் லைன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் என்ன காமிக்குது சொல்லுங்க. வந்து என்ன காமிக்குதுன்னா, இந்த லோ கனெக்ட் பண்ணி லோலாம் கனெக்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து நாளையோட முடியறதுனால இந்த லைனை கிளிக் பண்ணி உங்களுக்கே தோணும். இது வரைக்கும் இந்த லைனை கட் பண்ணி ஃபர்தராக மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஹேண்டில்ஸ் ஃபர்தராக இது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஷேடோ காமிக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி மேலே உள்ள லைனை கட் பண்ணி கேண்டில்ஸ் வச்சு மூவ் பண்ணனா அது வந்து இது வரைக்கும் போகும், 15,000 சம்திங் போகணும்னால காமிக்குது. ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், இதுதான் நடக்கும் அதான் நடக்கும் இதை சொல்ல முடியாது. எல்லாமே கவனமாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே நான் பேசி கொடுத்துட்ருக்கேன் வீடியோவை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கொடுக்குறேன். கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் போகிற மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட கம்மி டைம் ஃப்ரேம் போயிடும் நமக்கு, அப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முன்னால் வந்து லைனாக கொடுத்தோன்னா உங்களுக்கே இது என்னடா ஒரே லைனாக இருக்குன்னு தோணியிருக்கும். நான் வந்து அந்த லைனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதில் வந்து நமக்கான இதில் வந்து எடுக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து எக்ஸ்பைரிங்கிறதுனால எல்லாமே ஆயிரும், கான்ட்ராக்ட் எல்லாமே ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வரும்போது புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. புட் ஆப்ஷன் வந்து இதை கட் பண்ணி கீழே வந்துன்னா புட் ஆப்ஷன், ஃபர்தராக இந்த லைனை கட் பண்ணி வந்துன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த லைனை கட் பண்ணி மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அடுத்த மணியில் நாளைக்கு வந்து லோ ப்ரைஸில் தான் இருக்கும், எல்லா கான்ட்ராக்டுமே எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதனால லோ ப்ரைஸ் இருக்கும்போது உங்களுக்கு விருப்பமான லாட்ஸை நீங்களே நீங்கள் விரும்புறது தான், நாங்கள் எதுவும் சொல்றது இல்லை. எல்லாம் பேப்பர் ட்ரேட் தான், இதுவும் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். 5 லாட் வாங்கினேன், 2 லாட் வந்து பேப்பர் ட்ரேட் எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சு ஒரு கேதர் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் பண்ணி சார்ட் எடுத்துக்கோங்க. இதில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கங்க. இதை எடுத்து இந்த ஹைட்டு லோவை ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் லெவல்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஜீரோவை கட் பண்ணி மேலே ஒரு கேண்டில் கிடச்சுன்னா அது வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜீரோ கட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா, ஜீரோ கட் பண்ணி கீழே போகும்போது இந்த லைன் நான் கொடுத்துருக்கீங்க இந்த ட்ரெண்ட் லைன் இதை கட் பண்ணி கீழே வரும், வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபர்தராக என்ட்ரி கிடைக்கணும் ஆகுனா இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி இன்னொரு கேண்டில் மேலே வச்சுட்டா 0.5க்கு மேலே போயிட்டா மார்க்கெட் வந்து 50% தாண்டி மேலே போகும்போது கண்டிப்பாக அது வந்து டாப்புக்கு தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பண்ணும்போது நான் எப்பவுமே சொல்கிறேன், டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் செட்டப் எடுங்க. அப்படிலாம் ட்ரேட் செட்டப்பை அன்னைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் சொல்ல வந்தது. உங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு உங்களுக்கான என்ட்ரி வரும்போது மட்டும் அடுத்த மணியில், அதாவது அடுத்த மணி தான் நான் சொல்கிறேன், எந்த மணிலையும் நீங்கள் எடுக்கலாம். அடுத்த மணியில் எடுத்துட்டு கிடைக்கிற பாயிண்ட்டை வெளியே புத்திசாலித்தனம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது நாட்டு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லா லைனையும் போட்டு வரைஞ்சிட்டோம்னா குழப்பம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். குழப்பம் இல்லாமல் தெளிவாக இந்த மாதிரி நீங்களே வரைஞ்சி பார்த்து ட்ரேட் செட்டப் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது அதை பார்த்துக்குங்க. ஸோ எல்லா கண்டக்டுமே க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ண பார்த்து எடுத்து ட்ரேட் செட்டப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் ட்ரேட் தான், பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதை தான் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டேக்கான இது நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த ஸ்டோன் வந்துருக்கு, இந்த 2 ஸ்டோன் தாண்டி கீழே வந்துடுச்சுன்னா ஃபர்தராக அது வந்து ரொம்ப லோவுக்கு போனாலும் போகலாம். இந்த ஸ்டோனை தாண்டி மேலே போச்சுன்னா புதிய உச்ச செட்டனிட்டி தான். இதுதான் யாருமே சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ வந்து நீங்கள் ஈவினிங் வந்து எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றும் உங்கள் அன்புடன் நான் உங்கள் ராஜா.